எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆனந்த் விஜய் சேகரன். நான் மதுரை மாவட்டம் தேனூர் கிராமத்தை சேர்ந்தவன். நான் சென்னையில் ஒரு ஐடி இன்ஜினியரை வேலை பார்க்குறேன். மதுரைனாலே சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழானாலே கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எங்கள் குடும்பத்தில் கள்ளழகர் தான் முதலும் முடிவும். அப்படி இருக்க ஒரு கடவுளோட கோவிலுக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் போக மாட்டோம். அதோட கதையை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். எங்களோட பூர்வீகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ராமநாதபுரம். அங்கே இருந்து எங்களோட முன்னோர் வசித்து வர்றாங்க. அப்போது ஒரு மாலை வேளையில் அந்த ராமநாதபுரத்தை ஆண்டுக்கிட்டு இருந்த ஒரு ராஜா வேட்டைக்கு போயிட்டோ ஏதோ ஒரு வேலையை முடிச்சிட்டோ அந்த வழியாக வரும்போது அவருக்கு தாகம் எடுக்குது. அப்போ தூரத்தில் இருந்த ஒரு குடிசையில் இருந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு அங்கே போய் தண்ணி கேட்க போகிறாங்க. அப்போ அங்கே போகும்போது நம்ம பொதுவாகவே நம்மளோட மரபு என்ன அப்படின்னா, யாராவது ஒரு விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீட்டில் இருக்க ஒரு நல்ல பாத்திரத்தில் தண்ணி கொடுத்து தான் நமக்கு பழக்கம். அப்படி உள்ளே இருந்து ஒரு ஒரு பெண் வந்து தண்ணி கொடுக்கும்போது அந்த ராஜாவுக்கு பிடிச்சி போயிடுது. அப்போ அந்த ராஜா என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் நான் பெண் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நமக்கு தெரியும், ஒரு ராஜா வந்து நம்ம வீட்டில் ஒரு விஷயத்தை கேட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளால மறுக்க முடியாது. இதில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராஜாவும் அந்த எங்களோட முன்னோரும் ஏறத்தாழ ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த ராஜா சமூகத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் அப்படின்றனால ஃபேமிலி என்ன பண்ணிடுறாங்க, எங்கள் சமூகத்திலே இருக்க ஒரு உயர் ஜாதி நாயை அவர் ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு அங்கே வீட்டில் கட்டி போட்டுட்டு ஃபேமிலியை அழைச்சிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வர்ற வழியில் என்ன பண்ணுறாங்க, நம்ம எங்கே போகிறோம் போகலை அப்படின்னு நினச்சிட்டே வரும்போது இங்கே தேனூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமயநல்லூர் டு திண்டுக்கல் ரோட்டில் இருக்கக்கூடிய கட்டப்புலி கருப்பண்ண சுவாமி அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நான் தான் அழகரையே காவலுக்கு நின்று காப்பாற்றுறேன், நீங்கள் இங்கேயே இருந்து உங்கள் வம்சத்தை தொடங்குங்க, நான் உங்களை பெரிய ஆளாக ஆக்குறேன், நீங்கள் எனக்கு தொண்டு செஞ்சுட்டு நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போது அவரோட வேண்டுகோளுக்கு இணங்க, அவரோட ஆணைக்கு இணங்க இங்கே வந்து எங்களோட ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுறோம். முன்னோர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரே உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப வசதி வாய்ப்போட ஜமீன்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டங்களில் எங்களோட ஃபேமிலிக்கு மணியார் அப்படின்னு ஒரு பட்டம் எங்கள் சமூகத்துக்குள்ளேயே இங்கே இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் ரொம்ப செல்வந்தர்களாக தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. என்னோட அப்பாவோட அப்பா ஜென்ரேஷன் எல்லாருமே சாரட், வில்லுவண்டி இது எல்லாத்துலேயும் பயணித்தவங்க. எங்கள் அப்பாலாம் வில்லுவண்டி சேரட்லாம் பயணித்தவங்க தான். ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது திருவிழாக்கள் பார்க்குறதுக்கு அது மாதிரி. அப்படி இருந்த காலத்தில் எங்களுக்கும் அழகர் கோவிலுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னா இங்கே செல்வந்தர்கள்ன்றனால இங்கேருந்து போக விழாக்களில் கலந்து கொள்ள, அங்கே முக்கியமான நிகழ்வுகளில் பங்கெடுத்துக்கிறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு திருவிழா காலகட்டத்தில் ஒரு 4-5 வண்டிகளில் குடும்பங்களாக சென்று அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது எங்களோட மூதாதையரில் ஒரு தம்பதியோட 2 குழந்தைகளுக்கு பேர், ஒன்று சின்ன ஆனந்தாயி, இன்னொன்று பெரிய ஆனந்தாயி. இந்த 2 பேருமே சின்ன சின்ன குழந்தைங்க. அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ளே திருவிழா டைமில் நம்ம பசங்க விளையாடுற மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அந்த அந்த பூஜைகள்லாம் முடியுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே குழந்தைகளை காணாமல் சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈவினிங் டைம் ஆகிடுது. தேட ஆரம்பித்து சரி குழந்தைங்கள் உள்ளே இல்லை, வெளியில் இருக்குமோன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தேடுறாங்க. வெளியில் கோவிலை சுற்றி தேடுறாங்க, வெளியிலையும் இல்லை. நட சாத்துற டைம் வந்துருச்சு. அந்த கோவிலோட சுவாமிகள் வந்து இரவு பூஜையை முடிச்சுட்டு சாமியை தூங்க வைக்கிறதுக்காக பண்ணுற பூஜை அதை முடிச்சுட்டு கோவில் நடையை சாத்திடுறாங்க. அப்போ இந்த குழந்தைகளை தேடுற பெற்றோருக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம குழந்தை மறுபடியும் உள்ளே இருக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஐயர்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறாங்க. இந்த மாதிரி நான் என் குழந்தை உள்ளே இருக்கோம். அவரும் என்ன சொல்கிறாரு, உள்ளே இருந்தால் அவர் பார்த்துக்குவார், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் ஒரு பெற்றோருக்கு அது வந்து எப்படி தோணும் அப்படின்னா, நம்ம குழந்தை இல்லாமல் நம்ம எப்படி அப்படின்னு ரொம்ப கெஞ்சுறாங்க, கதறாங்க.
இருந்தாலும் அந்த கோவில் ஐயர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைமில் நான் பெருமாளை எழுப்பி அந்த பாவத்தை என் சந்ததியை சுமக்க விட முடியாது, அதனால தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு அவர் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கடைசியில் மனுஷனோட மனசு நம்ம குழந்தைகள் மேலே தான் இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இன்னும் மன்றாடும் போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இதனால் வர்ற விளைவுகளை நீங்கள் தான் சந்திச்சுக்கணும், பெருமாளே என்னைய மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவரோட தூக்கத்திலிருந்து கலைக்கிற மாதிரி நடைய திறக்கிறாங்க. பெருமாள் என்ன பண்ணுறாரு, அழகர், என்னைய நம்பி உள்ளே விட்டுட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னைய கோவப்படுத்தி என் குழந்தைகளை எப்படியாவது கொடுத்துன்னு கதறீங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி குழந்தைகளை உயிர் இல்லாமல் பார்ப்பாட்டாக பிரித்து கொடுத்துட்டதா ஒரு வரலாறு. அப்போ எங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ தான் எனக்கு முதலும் கடைசியும், நான் உன்னை நம்பி உன் கோயிலுக்கு வந்திருக்கேன், உனக்கு தான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னோட குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டியே, இதனால் இனிமே என்னோட சந்ததி எதுவுமே உன் கோவில் வாசலுக்கு மிதிக்காது அப்படின்னு அங்கே ஒரு தீர்மானம் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த கோவிலை விட்டு நீ வெளியில் வந்துட்டேன்னா உன்னை கொண்டாட போகிற முதல் ஆள் நாங்கள் தான். உனக்கான எல்லா மரியாதையுமே எங்கள் வீட்டிலையும் இருக்கும், எங்கள் மனசுலையும் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன் கோயிலுக்குள்ளே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தைகளோட பேர் சின்ன ஆனந்தாயி, பெரிய ஆனந்தாயி. இந்த ஒரு விஷயத்துக்காகவே எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒருத்தரோட பேர் வந்து ஆனந்த், ஆனந்தி, ஆனந்தம் இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் படி நாங்கள் இங்கிலீஷில் ஏஎன் அப்படின்னு வர்ற மாதிரியான பேர்களை நாங்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம். இது கம்பல்ஷன் கிடையாது, இது வந்து எங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. நான் சொன்ன விஷயத்துலேயே ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எங்கள் ஃபேமிலின்னு நான் சொல்கிறது வந்து எங்கள் சமூகத்துக்குள்ளே இருக்க மணியார் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபேமிலிக்குள்ளே யாராவது எங்கள் சமூகத்திலிருந்து திருமணமாகி வர்றாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மனைவியை எடுத்துக்குவோம். அவங்க இங்கே எனக்கு கல்யாணம் ஆகி வர்றதுக்கு முன்னாலேயே நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, என்னை கல்யாணம் பண்ணி வந்துட்டா அழகர் கோயிலுக்கு போக முடியாது, இதுக்கு முன்னாலேயே நீங்கள் எவ்வளோ தடவை போய் அவரை கும்பிட முடியுமோ கும்பிட்டு வந்துடுங்கன்னு தான் வேண்டும். அதே மாதிரி பண்ணிடலாம். ஒன்று. இரண்டாவது, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்குது. இந்த பெண் பிள்ளை இந்த மணியார் அப்படின்ற குடும்பத்தில் இல்லாமல் எங்கள் சமூகத்தில் வேற ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி போகும் பொழுது அவங்க அழகர் கோவிலுக்கு போகலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஆண் பிள்ளைகள் நாங்கள் இதுவரையும் அழகர் கோவிலுக்கு படியை மிதித்ததும் இல்லை, போகணுன்னு நினச்சதும் இல்லை. இதில் இன்னொன்று, அழகர் கோவிலில் எங்கள் முன்னோர்கள் அந்த 2 குழந்தைகள் தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள வந்து இன்னமும் நீங்கள் அங்கே அழகர் கோவிலில் ஒரு கிணறு இருக்கிறதா எல்லோரும் சொல்லுவாங்க, நாங்கள் பார்த்ததில்லை. அந்த கிணறுல போயிட்டு அவங்க பேரை மேலேருந்து ஆனந்தாயி அப்படின்னு உள்ளே கூப்பிட்டாங்கன்னா உள்ளேருந்து ஓ அப்படின்னு கேட்குறதாகவும், முன்காலங்களில் உள்ளே இருந்துட்டு ஆனந்தாயின்னு கூப்பிடும்போது மேலே இருந்து ஓ அப்படின்னு கேட்குறதாகவும் எங்கள் குடும்பத்தோட நெருங்கிய நண்பர்கள், முன்னோர்கள், அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்கள் குடும்பத்தார்களிடம் பகிர்ந்த விஷயங்களை எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா இவர்களெல்லாம் எங்ககிட்ட சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதுவரை ஆண்களாக இருக்கிற நாங்கள் யாருமே இது வரைக்கும் கோயிலுக்கு போனதில்லை, அழகர் கோயிலுக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு ஒர்க் பர்பஸாவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக இதுவரையும் போனதே இல்லை யாருமே அப்படி? இப்போ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எங்கள் தாத்தா முறை அவங்க வந்து இனிமேல் நம்ம சந்ததியினராவது கோவிலுக்கு போட்டும், நம்ம இதோட போய் இந்த விஷயத்தில் அவர்கிட்ட வேண்டிட்டு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லி கிளம்பி நிறைய பேர் வில்வண்டியில் கிளம்பி அவர் போனதாகவும், அவர் போகும்பொழுதோ இல்லை போயிட்டு வரும்பொழுதோ கொடை சாஞ்சு பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும், அவர் வந்து அந்த இடத்துல உயிர் பிழைச்சி வெளியில் வந்ததே பெரிய கஷ்டமாயிடுச்சு, இன்னும் வந்து ஒன்று அவருக்கு கோபம் தெரியலையா, இன்னும் நமக்கு போகிறதுக்குரிய வாய்ப்பு இன்னும் கிடைக்கலையான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாங்க. இதனாலேயே யாரும் அதுக்கப்புறம் அதை போகிறதுக்குரிய முயற்சிகள் எடுக்கலை. ப்ளஸ் இப்போ நம்ம இருக்கிற ஜென்ரேஷனில் நம்ம எல்லாருமே சயின்ஸை படிச்சுட்டு மேலே வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நானே யோசிச்சிருக்கலாம், இது என்ன இன்னும் அந்த நம்பிக்கைகளெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புற ஜென்ரேஷன் தான், அந்த ஏஜ் குரூப்பு தான். ஆனால் நாங்கள் அதை நினைக்கல. ஏன் அப்படின்னா,
ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம முன்னோர்கள் ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த விஷயத்த வந்து கரெக்டா, தப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற இடத்துல நம்ம இல்ல. அவங்க நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அந்த நினைப்பு கூட இல்லாம, அவர் என்னைக்கு வெளியில வர்றாரோ அன்னைக்கு தான் எங்களுக்கு திருவிழா. இப்ப நேத்து இன்றைய தேதியில வந்து அழகர் எதிர் சேவைன்னு ஒண்ணு நடந்தது. காலையில ஆளா போய் 3 மாவடியில நம்ம சாமி பார்த்தாச்சு. இன்னொன்னு இவருக்கு கொடியேறுன்ற நாள்ல இருந்து எங்க ஃபேமிலியில எல்லாருமே நாமம் போடுவோம். ஏன் அப்படின்னா, ஊர்ல எல்லாருமே விரதம் இருப்பாங்க. இந்த அசைவம் சாப்பிடாம. அது வந்து தனியான விரதங்கள். ஆனா, எங்க குடும்பத்தில நாமம் போட்டுட்டோம் அப்படின்னாலே, வெளியில பார்க்குறவங்க எல்லாருமே, "மணியார் குடும்பத்தில நாமம் போட்டுட்டாங்களா?" அப்படின்னு தான் கேட்பாங்க. முன்னால சொன்ன மாரி, அழகர் தான் எங்களோட முதல் அ கடவுள் இல்லையா? அதனால எங்க குடும்பத்தில எந்த குழந்தை பிறந்தாலும், அவங்களுக்கு எடுக்கிற முதல் 3 மொட்டை போடுவோம் இல்லையா? அது வந்து அழகருக்கு தான் எடுப்போம். அதுவும் நீங்க நினைக்கிற மாரி அழகர் ஆத்துல இறங்குறாரே மதுரை உள்ள, அங்க எடுக்க மாட்டோம். வைகை இங்கேருந்து இந்த வழியா தான் போகுது. தேனூர்ல தான் அழகர் இறங்குனாரு. அதனால எங்க ஊர்ல தான், எங்க ஊர் ஆற்றங்கரையில முதல் 3 மொட்டையும் எடுப்போம். அதுக்கப்புறம் தான் குலதெய்வங்களுக்கு, இல்ல மற்ற தெய்வங்களுக்கு எடுக்கிற மொட்டைகளையும் எடுப்போம். இது எல்லாமே அவர் தான் எங்களுக்கு எல்லாமே முதல் அப்படின்றதுக்காக, முதல்ல நாங்க செய்ற அ அன்பு நிமித்தமாவும் சரி, பக்தி நிமித்தமாவும் சரி, அவர் தான் எங்களுக்கு முதல் கடவுள்ன்றத இன்னமும் எங்களோட எடுத்துட்டு கொண்டு போய்க்கிட்டே இருக்கோம். இது இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கு இதுதான் இருக்க போகுது, இதுக்கப்புறமும் இதுதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கான அழகருக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப ஆழமானது. இந்த விஷயத்த இதோட நிறுத்தாம, இத அடுத்த சந்ததியினருக்கு என்னால முடிஞ்சவரை எப்படி இத கடத்தி கொண்டு போக முடியுமோ, அத 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 வந்து ஒரு கரெக்ட்டா பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. இத வந்து நான் ஏத்துக்கணும். இதுதான் வந்து எங்க எங்க குடும்பத்தில இருந்து அழகர் கோயிலுக்கு போக கூடாது, இல்ல போக மாட்டோம் அப்படின்றதுக்குரிய நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்னு கூட நான் சொல்லலாம். இதுவரையும் என்னோட ஃபேமிலிக்கும், அழகருக்கும் இருந்த அந்த ஒரு உறவ பத்தி நான் உங்ககிட்ட சொன்னேன். இதுக்கப்புறம் இன்னமும் மதுரையில நெறைய பேர் அழகர் ஆத்துல இறங்குறது வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்துக்காக வந்ததாகவும், கல்யாணம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிட்டனால, அவர் கோவப்பட்டு ஆத்துல இறங்கிட்டு ஊர் மக்கள சந்திச்சுட்டு, அ மதுரை மெயின்ல இருக்க வைகை ஆறுல இறங்கிட்டு போயிட்டதாகவும் தான் இன்னும் நெறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா, உண்மை என்னன்னா, அழகர் தேனூர் ஆற்றுல தான் இறங்குனாரு. அது இறங்குனதோட காரணம், மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக மட்டும் தான். இத பத்தின விரிவான தகவல்கள என்னோட தந்தை அவர்கள் உங்களோட பகிர்ந்துக்குவாங்க. வணக்கம். நான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மாவட்டத்தில் தேனூர் கிராமத்தை பற்றி விவரமாக பேச போகிறேன். தேனூர் கிராமத்தில் வந்து முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று சிறப்புமிக்க இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்கிய நிகழ்வு, அதோட சிறப்பு அம்சங்களையும் உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்க போகிறேன். தேனூர் வந்து ஹிஸ்டாரிக்கலில் தேனூர் மட்டும் இல்லை, யானை பெருங்கொன்ற தேனூர். இது இவ்வளவு பிரசித்தி பெற்றது. அந்த சோழ வந்தான் வந்தது வந்து சோழன் உவந்தான். அதே சமயத்தில் யானையை வந்து யானைப்படையை கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சிருந்ததா, இதெல்லாம் நான் டீட்டெயில்டாக சொல்லலை. இருந்தாலும் யானைப்படையை ஃபுல்லாக இங்கே தான் நின்றுதான். அந்த லெவலுக்கு யானை பெருங்கொன்ற தேனூர்னு தான் நம்ம தொல்பொருள் துறையிலேருந்து எங்களுக்கு, நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தேனூர்னு சொன்னேன், உங்கள் ஊர் வந்து யானை பெருங்கொன்ற தேனூர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் நிறைய எவிடன்ஸ்லாம் எங்களுக்கு இடம் கிடச்சிருக்குவாங்க. இந்த யானை பெருங்கொன்ற தேனூரில் வந்து அழகர் பிரான் திருவிழாவே இங்கே தேனூரில் நடந்தது. அது அது எதனால் எப்படி நடந்ததுன்ற விஷயத்த உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சுதபசு முனிவர் வந்து அங்கே தவத்தில் இருக்கார். அந்த தவத்தில் இருக்கும்பொழுது துர்வாச முனிவர் வந்து, அவர் பெரிய மகான். அவர் வந்து அங்கே கலந்துக்க போகும்போது அவர் கண்டுக்காமல் இவர் தவத்தில் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு பயங்கர கோபம். இது ரொம்ப நேரமும் இவர் தவத்தை கலைக்கல, அவரும் அந்த கோபத்திலேருந்து மீளலை. உடனே என்ன பண்ணிடுறாரு, சாபம் கொடுத்துட்றாரு. நீ வந்து மண்டூகமாக போ
அப்படின்னு. அந்த மண்டூகமாக போகும்போது சாபம் ஏற்றுக்கொண்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, மகானே எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடையாதா, நான் என்றைக்கு நான் இந்த இதிலேருந்து நான் மண்டூகத்திலேருந்து விடுதலை ஆவேன் அப்படின்னும்பொழுது, நீ தேனூர் கரையில் ஆற்றுல நீ தவத்தில் இந்த மண்டூகமாகவே இருக்கும் பொழுது அழகர் பிரான் அங்கே காட்சி கொடுத்து உன்னைய சாவு மோட்சம் கொடுப்பாருன்றது நிகழ்வு. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்காகத்தான் அந்த சித்திரை திருவிழாவே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாசியில் மீனாட்சி திருக்கல்யாணமும் சித்திரையில் சித்திரை திருவிழாவும் மன்னர் கூட்டி நடத்திட்டு இருந்திருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுல பல சிரமங்கள் இருந்திருக்கு. காலத்தில் இந்த பருவ மாற்றத்தினாலையும் விவசாயங்களும் தள்ளி போனது. அப்போ சித்திரை திருவிழாவில் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு ஆள் கூடுறதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. ஏன்னா பாதி பேருக்கு விவசாயம் விளைஞ்சிருக்கு, பாதி பேருக்கு இல்லை. இருக்கும் பொழுது ரெண்டையும் அங்கே ஒன்றா இணைச்சா நமக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி மன்னர் நினச்சி சித்திரையிலேயே மீனாட்சி திருக்கல்யாணமும் அது முடிஞ்ச கையோடையே அழகர் திருவிழாவையும் நடத்திடலாம்னு பண்ணுறாரு. இப்போ திருமலை நாயக்கர் மன்னர் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த அந்த உரிமையை, அழகர் இங்க மண்டூக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்குற அந்த நிகழ்வை மதுரைக்கு மாத்துறாரு. எப்படி சம்மதிச்சிங்க நீங்க? இங்கே யாருமே சம்மதமே கொடுக்கல. நாங்கள் எங்கள் திருவிழாவை விட்டு கொடுக்கவே மாட்டோம், இங்கே தான் நடக்கும், இது என்ன முறையோ அதே முறை இங்கே நடந்து தான் ஆகணும்னு சொல்லி எல்லாருக்குமே மன்னரோட போராட்டமே தான். மன்னர் எவ்வளவோ அவர் திருமலை மன்னரை பொறுத்தளவில் மக்களோட இணைந்து செயல்படக்கூடியவர். ஆனாலும் இந்த இதை அதிகார தோரணையில் மாற்றுறதுனா மாற்றிருக்கலாம். அவர் அன்பால் மக்களை பூராத்தையும் எல்லாரையும் கவர் பண்ணி உங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாத்துமே நானாச்சு, நானும் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு மண்டபம் கட்டி தந்து அந்த திருவிழா நிகழ்வை அங்கே தேனூர் ஆற்றுல வச்சு நடத்தி 2 திருவிழாவையும் நம்ம கண்டினியூஸாக சிறப்பு பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் கல் மண்டபம் தான் அவர் மன்னர் கட்டி கொடுத்தாரு. அந்த கல் மண்டபத்தில் எல்லா தேனூர் மக்கள் கூடுற லெவலுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதே சமயத்தில் தேனூர் மக்கள் இந்த வர்ற நம்ம ஆசீர்வாதம் தாங்கி சாமியை சுமந்து வர்றவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை இளநீரும் சரி, விசிறி, வெத்தலைப்பாக்கு, பச்சரிசி அப்படி இந்த நிகழ்வுகள்லாம் ரெகுலராக தேனூர் மக்கள் சார்பில் இருந்து அதை பண்ணுவாங்க. ஆனால் மற்ற மண்டபங்கள்லாம் பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷனோட புது மண்டபப்படியெல்லாம் உருவாகும். அவங்க லட்சக்கணக்கில் பணம் கட்டி நான் அங்கே வரைக்கும் கொண்டு போயிடுவேன்னு பண்ணுவாங்க. ஆனால் தேனூர் மண்டபத்துக்கு அழகர் பிரான் சாமி உங்களுக்கு பணம் கட்டுவாருன்னு சொல்லி உறுதி கொடுத்தது திருமலை மன்னர் மூலமாக எங்களுக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அந்த வரப்பிரசாதத்தில் நாங்கள் இன்றைக்கும் என்ன நிகழ்வு இருந்தாலும் சரி, அந்த அழகர் தேவஸ்தானத்துலேருந்து நமக்கு உரிய மரியாதைக்கு பணம் வந்துருச்சான்னு சொல்லி எங்கள் தேனூர் பெரியவங்கள்லாம் கேட்டுக்குவாங்க, அவங்கள்ட்ட வாங்கிக்குவாங்க. அந்த முறைகள் சிறப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மோட்சம் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆண்டார் பட்டர்னு அவங்க ஃபேமிலியில் ஏடு வாசிக்கிற நிகழ்வு இருக்கும். இந்த பாசுரத்தை அது வாசித்தா தான் இந்த சடங்கே நிறைவு பெறும். அவர் கரையில் இருந்துருவார். இங்கேருந்து யானையில் போய் அவரை அழைச்சிட்டு வருவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது யானையில் வருவார். இப்போ யானையெல்லாம் வர்றதில்லை, அவரை மேலதாளத்தோடு இப்போ கூப்பிட்டு வரோம். இடையில சும்மாவே கூட்டிகிட்டு வந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பின்தங்கி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவர் மேலதாளத்தோட மரியாதையாக அவரை அழைச்சிட்டு அவர் ஏடு வாசிப்பார். அந்த ஏடு வாசித்ததா அவருக்கு மரியாதை. இந்த ஏடு வாசிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஃபேமிலி, தனி ஃபேமிலி இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வாசித்ததுக்கு அவருக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணிட்டு, அப்புறம் கிராம மரியாதைக்கு இந்த 7 பேர்களுக்கும் பரிவட்டம், மாலை, மரியாதை எல்லாம் கொடுத்து அவர் மோட்சம் கொடுத்துட்டு அந்த நாரை பறந்து போகிறத பண்ணுவாங்க. ஆனாலும்
மற்ற மண்டபங்களில் 2 நிமிஷத்தில் சாமி இருக்கும். உரிய நேரம் வரும், தீபாராதனை காட்டுவாங்க, நைவேத்தியமோ ஏதோ பழங்கள் எடுப்பாங்க, பண்ணிடுவாங்க. ஆனால் காலையில் 9 மணிக்கு சேஷ வாகனத்தில் வந்த அழகர் பிரான் கருட வாகனம் மாறி திருமஞ்சனமாகி கருட வாகனத்தில் அமர்ந்து அவரும் சாப்பிட்டு, அதாவது ஊர் மக்களையும் சாப்பிட வச்சு, தேனூர் மக்கள் அது அனுமதி கொடுத்தா மட்டும் அவர் வெளியேறதுக்கு ஆயத்தமாவார். அப்படி இருந்தும் சாயந்தரம் 4 மணி 4:30 ஆயிரும். அவர் கிளம்பலாமான்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. தேனூர் மக்கள் எவ்வளோ தூரம் திருப்தி அடைகிற அளவுக்கு எல்லாரும் ஒரு கோவிந்தா கோஷம் கொடுத்து அவரை அனுப்புவோம் அப்படின்ற ஒரு நிறைவு கிடைச்ச பின்னாடி, அந்த இப்போ நம்ம அனுமதி கொடுத்த பின்னாடி தான் அந்த மண்டபத்தை விட்டு அவர் வெளியேறுவார். அந்த நெல் மணிகள்லாம் கட்டியிருக்கிறதோட முக்கியத்துவம் அந்த விளைவு நல்ல விளையணும் அப்படின்றதுக்காக தான். எங்கே நெல்மணி கட்டியிருப்பாங்க? மேலே மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணி கட்டியிருப்பாங்க. கொடை மாதிரி கட்டியிருப்பாங்க, விசிறி மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த நெல்லை கோர்த்து இந்த நெல்லோட இதில் ஒரு அழகாக அது தோரணமாக கட்டியிருப்பாங்க. அது அவர் அழகர் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். அந்த தோரணத்தை அவர் உச்சந்தலையில் இருக்கிற அந்த கிரீடமோ அந்த இதுதான் இந்த கொடை அப்படியே தட்டி அத்து விடுற இதில் இப்போ அப்படியே செதறும். இந்த நெல் மணிகளை பூரா எடுத்து எல்லோரும் அவங்கவுங்க பூஜை அறையில் வச்சு பூஜித்து நல்ல விவசாயம் செழிக்கும். இது என்னன்னா இந்த நிகழ்வு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. தேனூர் மக்கள் மனசு வச்சு அனுப்புறது. அதையும் இடைப்பட்ட காலங்களில் ஒரு சுத்தோட கிளம்புனார். அது கோர்ட் வரைக்கும் போய் இப்போ இன்றைக்கும் நடக்குது. 3 சுற்றிட்டு தான் அழகர் போவார். அந்த 3 சுற்றும் தேனூர் மக்களுக்காக தான். நம்ம ஒரு சுற்றில் பார்த்துருப்போம், தேனூர் மண்டபத்துலேருந்து அப்படியே கிளம்பியிருப்பார், திருப்பி அவரை ஓடி போய் பார்க்கணும். 3 சுற்றுலையும் நின்று நல்ல தரிசனம் கிடச்சி அவர் ஆத்மார்த்தமாக வணங்கி அவரோட அருளை முழுமையாக நாங்கள் பூரா அள்ளிட்டு தான் இந்த திருவிழாவே நடக்கும். மீனாட்சி திருவிழா அது தனி, இந்த அழகர் திருவிழா தனி. ஆனால் 2ஐயும் சம்பந்தப்படுத்துறது இப்போ அடுத்தடுத்து நிகழ்வு. மன்னர் ஒரே நேரத்தில் மக்களை கூட்டுறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஒழிய இந்த நிகழ்வுக்கும் மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்றது எங்களுக்கு தெரிஞ்ச உண்மை. தவிர சாப்பாடு நைவேத்தியம் பண்ணுறாங்க, ஆமாம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க? சாப்பாடு நைவேத்தியத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நைவேத்தியம் அவர் காலையில் 9 மணிக்கே அழகர் உள்ளே வந்துடுறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்ததுமே அழகருக்கு தாகம் எடுக்கும் இல்லைங்களா, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வெள்ளரி பிஞ்சும் பாசி பருப்பும் ஊற வச்சு ஒரு பெரிய மண் குழுதாடி மாதிரி ஒரு எல்லாமே புது பாத்திரங்க மண்பானையாக இருக்கும், அதில் கலந்து வச்சுருப்பாங்க. அதில் மண்பானையில் எடுத்து அவருக்கு ஃபஸ்ட்டு அதை படைப்பாங்க. அது ஸ்நாக்ஸ் மாதிரி அவர் எடுத்துக்குவார். அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீர்மோர் கொடுப்பாங்க. அடுத்து 1 மணி நேரத்தில் பானகம் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் அவருக்கு சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும். உண்மையிலேயே நீங்கள் அந்த சர்க்கரை பொங்கலும் தயிர் சாதமும் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அழகர் பிரான் அவர் சாப்பிட்டது, அவருக்கு படைச்சது, அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை நாங்கள் இன்றைக்கும் எங்கள் வீடுகளில் அந்த பானையில் போட்டு ஃபேமிலியாக கொடுத்து விட்றாங்க பார்த்தீங்களா. அழகராக நினச்சி தான் நான்லாம் தோளில் வச்சு அந்த பானையை நம்ம வீட்டுக்கு அந்த காலங்கள் வாகன வசதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், பஸ்ஸில் கொண்டு வர வேண்டிய அதை என்ன பண்ணுவோம், மடியில் தான் வச்சுக்குவோம். இது அவர் அழகர் சாப்பிட்ட இது. ஆனாலும் அதில்க்குள்ளே அழகர் இருக்கார். அதை பத்திரமா கொண்டு எங்கள் வீட்டு அடுக்கு பானை வீடுகளில் இருக்கும் பார்த்தீங்களா. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் 1 வருஷம் அடுக்கு பானை இருக்குது. அழகு மலையானுக்கு தேனூர் மண்டபத்தில் நைவேத்தியம் படைக்கிறது எல்லாமே மண்பானையில் நடக்கிறது தான் நிகழ்வு. அந்த மண்பானையில் அவருக்கு படைச்சதையே
பொது கிராம மக்களுக்கும் மண்பானையில் தான் பிரசாதமாக போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து நாங்கள் எல்லாருமே அதை வந்து அழகர் பிரானாவே எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து கொண்டு வருவோம். அதில் இந்த வரிசையில் இருக்கிற பானைகளில் இதெல்லாம் வந்து அழகர் பிரான் பிரசாதம் எங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுத்த பானை. அதை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கோம். இன்னும் இது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சின்ன பானை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரவும் பழைய காலங்கள் மாதிரி பெரிய பானை தான் வருது. அதை நாங்கள் இதில் வைக்க முடியாதுன்றதுக்காக இந்த பாதுகாக்கிறதுக்காக இந்த வரிசையாக இதில் மட்டும் தெய்வீகமாக இந்த பானையை நாங்கள் கையில் வச்சுருக்கோம். மற்ற பானைகள்லாம் மேலே கவுத்தி வச்சுருக்கோம். இது வந்து அழகராகவே தான் நாங்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் இது அழகரோட அவர் சாப்பிட்ட பாத்திரம் அது எங்களுக்கு புனிதமானது. அதை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். தானியங்களை இப்போ நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அது பாரம்பரியம் மாறக்கூடாதுன்றதுக்காக இது எங்கள் அப்பத்தா காலத்தில் இருக்கிற பானை இந்த ரோ ஃபுல்லாக எங்கள் வீட்டில் மண்பானையாக தான் இருந்தது. இந்த மாதிரி பானை, அந்த பானைகளில் தான் அரிசி பருப்பு எல்லாமே இருந்தது. காலப்போக்கில் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இந்த ஒரு வருஷையோட எங்களுக்கு அழகர் பானையை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு நாங்கள் அதெல்லாம் எங்கள் மாதிரி ஃபேமிலிகளில் அந்த பாரம்பரியத்தை இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த பானையை வந்து உடையாமல் நம்ம வீட்டு வந்து சேர்க்கணுன்றது இன்னும் ரொம்ப அது பயபக்தியோடு இருப்போம். அந்த பானையில் என்ன சின்ன கீறல் விழுந்துட்டா கூட ஏதோ அசம்பாவிதம் நமக்கு நடக்க போகுதுன்னு ஒரு பயம் எங்களுக்குள்ளேயும் இருக்குது. அதை நாங்கள் இன்னும் அந்த பயபக்தியோடு அந்த பானையை இந்த பத்திரமா கொண்டு வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவர் சாப விமோசனம் அடைஞ்சு விண்ணுலோகம் போகிறதுக்கு நாரையா மாறி பறக்கிறதா தான் இருக்கிறதுனால தேனூர் மக்கள் தான் அந்த நாரையை பிடிச்சி அங்கே கட்டி வச்சுருப்பாங்க. தேனூரில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடுக்கடுக்கான மரியாதைகள் உண்டு. இந்த 7 கரைகாரர்கள் தான் நிர்வாகம் பூரா பார்ப்பாங்க. ஆனாலும் அதுக்கு அடுத்தும் மரியாதைக்காரர்கள்னு, ஏன்னா அந்த விழாவையே அவங்க தான் கையில் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தேனூரை பொறுத்த லெவலில் மடையை திறந்து விடுவாங்க பார்த்தீங்களா. தேனூர் கண்மாய் மடையர்கள் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க வீட்டில் எல்லாரும் வக்கீலுக்கு படித்து டாக்டருக்கு படித்து எல்லாம் இருக்காங்க. ஆனால் எங்களோடத அழகிறத நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படின்றதுனால அவங்க தான் இந்த நாரையை பிடிச்சு அங்கே குளத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அது அவங்களோட பொறுப்பு. இன்றைக்கும் அந்த விளையிற நெல்லில் தண்டல், தலையாரி, மடையர்கள், கொத்தன், குடும்பன் இப்படின்னு ஒரு இந்த மரியாதை வந்து விடாமல் அந்த ஊதி முக்கியத்துவமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே தேனூரில் நடக்கிற திருவிழாவிலையும் அதே நிகழ்வுகள்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒற்றுமையாக பண்ணுவாங்க. அழகர் திருவிழா தேனூர் மண்டபத்துலேயும் அவங்களுக்கும் மரியாதை உண்டு. அந்த மரியாதை அந்த மரியாதை அவங்களுக்கு பணமோ காசோ எதுவுமே யாரும் எதுவும் கொடுக்கலாம் இல்லை. இது எங்களோட உரிமைன்னு சொல்லிட்டு அந்த உரிமையை விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த குளத்தில் வந்து அவர் மகரிஷி தவத்தில் இருக்கிறது மாதிரியும் அந்த நாராதில் அங்கே இருக்கிறது மாதிரியும் அதுக்கு பின்னாடி இவர் சாப விமோசனம் கொடுக்கும்பொழுது வெடிச்சத்தம் கொடுத்து அது பறந்து போகும். அந்த நாரை எந்த திசையில் பறந்து போகுதோ அந்த பகுதியில் வேளாண்மை சிறப்பாக இருக்கும்னு சொல்லி எல்லா மக்களும் இன்னும் அதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சுந்தரராஜன் பூமின்றது இந்த பகுதி வாழ் மக்களோட தெய்வீக பூமியாக தான் நாங்கள் மதிக்கிறோம். அழகருக்கு கட்டுப்பட்ட மண் தான் அது. அதே சமயத்தில் அழகரோட தேவஸ்தானத்துக்கு கட்டுப்பட்ட நிலங்களும் இங்கே தேனூருக்குள்ளே இருக்குது. அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் வேளாண் அறுவடை அழகர் பிரானுக்கு தான். அது எந்த பழைய கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி போனோம்னா எங்கள் ஊரில் விவசாய வெற்றிலை கொடிக்கால்லாம் இருந்தது.
அதில் நிறைய வெரைட்டியாக காய்கறிகள்லாம் போடுவாங்க. அதில் முதல் விளையிற காயை வேறு யாருமே பறித்து சாப்பிடவும் மாட்டாங்க, வேறு கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்து கொண்டு அழகருக்கு சாத்திட்டு வருவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வெற்றிலை கொடிக்காலே அழிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் ஊரில் வெற்றிலை கொடிக்காலும் இல்லை. ஆனால் பாரம்பரியமாக நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தை பிறந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்கழி வரைக்கும் கணக்கே இல்லை. இப்போ நான் முன்னாடியே நான் விவசாயம் பண்ணிட்டேன், மார்கழியில் என் நெல் அறுவடைக்கு வந்துருச்சு, நான் அறுத்து நான் எடுத்துக்குவேன். ஆனால் தை பிறந்தால் தை பிறந்ததுக்கு பின்னாடி அறுக்கிற முதல் விவசாய நெல் வந்து அழகர் பிரானுக்கு கோட்டையாக கட்டி கிராமத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை ஒரு மரியாதையோடு சாமியாக கும்பிட்டு அந்த நெல்லை அது கோட்டை கட்டுற நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. அது கோட்டை கட்டுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மண் இது ஓலை பெட்டி மாதிரி அதுக்குள்ளே நெல்லை எடுத்து வச்சு வைக்கோலில் சுற்றி அது பார்த்திங்கன்னா அது ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்கும். அதை தலை சுமையாக தான் எடுத்துகிட்டு அழகர் கோயிலில் கொண்டு போய் சாத்துவாங்க. ஆனால் இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே அன்றைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, அறுவடை பண்ணுறவங்களுக்கு இப்போ விவசாயத்தில் நெல் அறுத்தா சம்பளம் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அந்த நெல் அது அவங்களுக்கு அன்றைக்கு கூலி கிடையாது. அழகருக்கு செஞ்ச சேவை அவங்களுக்கு கூலி கிடையாது. அதே சமயத்தில் முக்கியஸ்தர்களுக்கு அந்த விவசாயி, இப்போ நான் பெரிய விவசாயி, நான் தான் என்னோடய நெல்லை அறுக்கிறேன், அழகருக்கு கோட்டை கட்டுறேன்னு சொன்னால் முக்கியஸ்தர்கள் வீடுகளுக்கும் அந்த கரையாளர்கள் 7 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நெல் அனுப்பிடுவாங்க. அவங்க என்ன இருக்குது, அது ஒரு முறை. அதே போல் இந்த மடையை காப்பால் அவங்களுக்கு மற்ற தண்டல், தலையாரி, இது மாதிரி ஒரு முக்கிய பதவியில் கிராமத்தில் தண்ணி கொண்டு வந்து அதை பாதுகாத்து இந்த நெல்லுக்கு விவசாயத்துக்கு பாடுபட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பூரா விநியோகம் பண்ணுவாங்க. ஃப்ரீ தான், அவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதை எடுத்துக்கொண்டு அழகர் பிரானுக்கு சாத்திட்டு ஊதி கொண்டு வந்து எல்லாரும் எடுத்துக்குவாங்க. நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் இருந்து கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி கோயிலுக்கு போவோங்க நெல்? கிராமத்தில் இருந்து எங்கள் குடும்பம், உங்கள் குடும்பம் மட்டும்தான்? நாங்கள் எங்கள் குடும்பம் மட்டும்தான் கோயிலுக்கு போக மாட்டோம். கிராமத்தில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் வந்து நாங்கள் அழகர் கோயில் போக மாட்டோன்றதுனால அப்படி போகிறவங்கள்ட்ட நாங்கள் அந்த அழகர் தீர்த்தமும் மெயினாக அந்த அடை தோசை அதெல்லாம் அங்கே தானே கிடைக்கும், அது எங்களுக்கு விருப்பமானதாக இருக்குன்னு சொல்லி விட்டோம்னா இவங்க இந்த எங்கள் ஃபேமிலி மட்டும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தமும் அடை தோசையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தீர்த்தத்தை நாங்கள் அது புனிதமான தீர்த்தமாக வீடுகளில் தெளிச்சுக்கிடுவோம். அந்த நிகழ்வு இன்றைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த இது வந்து தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அறுவடை பண்ணுற யார் அறுவடை பண்ணுறாங்களோ அந்த இது வந்து முறை மாறாமல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த காலங்காலமாக அந்த பாரம்பரியம் மாறாமல் நடக்குது. அதுக்கு பின்னாடி தான் மற்றவங்களாம் அறுவடை பண்ணுவாங்க. முதல் நெல் அழகருக்கு போயிடணும், அதுக்கு செலவுகள்லாம் நிறைய ஆகும். அதை வந்து ஏற்றுக்குவாங்க பெரியவங்க. முதல் விளையிற விளைச்சலானது அழகர் கோயிலுக்கு சாத்திட்டு தான் பண்ணுவாங்க. இன்னும் அந்த முறைகள்லாம் இருந்துட்டு தான். அதில் எங்களுக்கு தேனூர் மண்டபத்தில் அவர் அழகர் எவ்வளோ நேரம் எவ்வளவு எங்கள் மக்கள் திருப்தி அடைகிற அளவுக்கு இருந்தாலும் வெயில் பார்த்து சுட்டரிக்கும். திடீர்னு எங்கேருந்து தான் வர்ண பகவான் மேகக்கூட்டங்கள் கூடும் தெரியாது, மழை பெஞ்சே ஆகும், இல்லை மழை தூறல் விழுகும். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் அழகர் தேனூர் மண்டபத்தில் இருப்பார், வண்டியூர் பகுதி பூராமே மழை பெஞ்சுக்கிட்டுருக்கும். ஆனாலும் அதை அவர் போகிற பாதையில் மழை பெய்கிறது மாதிரியோ, இல்லை அன்றைக்கு நைட்டாக சரியான மழை பெய்கிறது மாதிரியோ நிகழ்வு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சமீப காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேனூர் மண்டபத்தில் அவர் சாமி உள்ளே இருக்கும் பொழுதே வெயில் அடித்த இதுலேயே மழை கொட்டு மழை பெஞ்சு
அது பாட்டுக்கு அது மக்களுக்கு குளிர்ச்சி ஊட்டி சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தெய்வம் இருக்குது, அழகர் பிரான் இருக்கார், எங்களுக்கு தேவனூர் மக்களுக்கு அருள்பாலிக்கிறார்ன்றது இந்த உண்மை வந்து நாங்கள் இன்றைக்கும் நம்பிட்டு தான் இருக்கிறோம். என்றைக்கும் எங்களுக்கு அழகரோட சுந்தரராஜன் பூமியில் அவர் தான் முழு முதற் கடவுள். அதை நாங்கள் அவரை கொண்டாடுறதுலேருந்து நாங்கள் பின்வாங்கிட மாட்டோம். மற்றபடி இந்த தேனூர் மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுந்தரராஜன் பூமின்றது எல்லாருமே சொல்லுவோம். சுந்தரராஜ பெருமாள், அந்த பெருமாளோட மண்ணில் தான் தேனூர். இந்த தேனூர் மண்ணில் பீடி சிகரெட்டு ஆண்டாண்டு காலமாக இன்றைக்கு விற்க மாட்டாங்க. எந்த கடையிலையுமே எப்பேற்பட்ட வெளியூர் ஆட்கள் வந்தாலும் கடையில் கேட்பாங்க. ஒரு கடையில் இல்லைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கடையிலையும் திருப்பி போய் அடுத்த கடையில் கேட்டால் கிடைக்குமான்னு போவாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கள் தேனூரில் எங்கேயுமே கிடைக்காது, நீங்கள் 2 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஊர் எல்கையில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இது பண்ணி பார்த்தா என்ன அப்படின்ற ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இப்போ என் காலத்துலேயே இருந்தவர் தான். அவருக்கெல்லாம் பயங்கரமான கைகால், ஏன் நம்ம அது ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு, அது நான் விற்பேன் அப்படின்னு சொன்னார். கைகால் வழங்காத நிகழ்வு ஏற்பட்டதுனால இன்றைக்கும் அதை யாரும் அதை எனக்கு தெரிய அவர் கைகால் வழங்காதது இருந்து அந்த அந்த இதை விற்கிறதுக்கு முயற்சி எடுக்கலை. இதுதான் தேனூரோட சிறப்பு.